வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு டிஃபன் காம்போ பார்க்க போறோம். நல்ல கமன்னு சூப்பரான டேஸ்ட்ல ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் கூடவே பஞ்சு போல சாஃப்டான மினி இட்லியும் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ஹோட்டல்ல நமக்கு கிடைக்கிற டேஸ்ட்லயே வீட்லயும் ரெடி பண்ண முடியும். இத இன்னும் ஸ்பெஷல் ஆக்குறதுக்காக கிறிஸ்பியா சுட சுட உளுந்த வடையும் கார சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த உளுந்த வடை கார சட்னி ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கங்க. இது ஒரு கம்ப்ளீட்டான ஸ்பெஷலான டிஃபன் மெனுவா இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். 1/4 கப் பாசி பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணிட்டு இந்த பருப்பு கூட 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண மஞ்சள் பூசணிய சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மஞ்சள் பூசணி சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா சாம்பாரும் டேஸ்டா இருக்கும், நல்ல திக்னஸும் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தண்ணி. இதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் வரட்டும். பருப்பு வெந்துட்டு இருக்கட்டும். இந்த சைடு நம்ம சாம்பாருக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். இந்த பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சு வருங்க, அப்பதான் கருகிராம வறுபடும். இப்ப பருப்போட கலர்லாம் லைட்டா மாறி வந்திருக்கு, வாசனையும் வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் 4 காஞ்ச மிளகாவும் சேர்க்கிறேன். கூடவே 2 காஷ்மீர் மிளகாய் சேர்க்கிறேன். இது இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லாட்டி பரவாயில்ல. காஷ்மீர் மிளகால காரம் இருக்காது, இது கலர் கொடுக்கும், அதனால சேர்த்திருக்கேன். இப்போ பருப்போட கலர் பொன்னிறமா வந்துருச்சு, மிளகாவும் வறுபட்டு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த தேங்காய் துருவல் அதனுடைய கலர் லைட்டா மாறி வர வரையும் வறுத்துக்கலாம். நம்ம சேர்த்திருக்க தேங்காய் துருவல் உள்ள ஈரத்தன்மை எல்லாம் போய் லைட்டா அதனுடைய கலர் மாதிரி வதங்கி இருக்கு. இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்தாச்சு. இதுல 1/2 கப் தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல 5 விசில் பருப்பெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இத ஒரு கரண்டிய வச்சு நல்லா மசிச்சிருங்க. இந்த சாம்பாருக்கு பருப்பு நல்லா சாஃப்டா வெந்திருக்கணும், அதே சமயம் நம்ம நல்லா இத மசிச்சு விட்டுறணும். வெந்த பரங்கிக்காய் பருப்பு எல்லாத்தையும் நல்லா மசிச்சாச்சு. இது இருக்கட்டும், சாம்பாரை ரெடி பண்ணிடலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. அடுத்து கருவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இந்த மிளகாய் வறுபட்டதும் இதுல 10 போல சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். இந்த பெருங்காய பவுடர் சாம்பாருக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இதுல ஒரு சின்ன சைஸ் கேரட், 4-5 பீன்ஸ், கொஞ்சமா சௌசௌ கட் பண்ணிருக்கேன், அதை சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க தண்ணியில போட்டிருந்தேன், அதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். லைட்டா வதக்கியாச்சு. ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்க்கிறேன்.
இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கி விட்டுட்டு இதுல பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/4 கப் தண்ணி சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல இந்த காய்கள்லாம் 8 நிமிஷம் போல வேகட்டும். சாம்பார் இட்லிக்கு மினி இட்லி ஊத்திக்கலாம். மினி இட்லி பிளேட்ல எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். மூணு பிளேட்லயும் இட்லி ஊத்தியாச்சு. இது அந்த பாத்திரத்துல வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கள்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட 4 கப் தண்ணி சேர்க்கணும். மிக்ஸி ஜார கழுவி 1 கப் தண்ணியும் அப்புறமா 3 கப் தண்ணியும் சேர்க்கிறேன். மொத்தம் 4 கப் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு. 5ல இருந்து 6 நிமிஷம் இந்த சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுன்னா இன்னுமே நமக்கு திக்காய் வரும். 5 நிமிஷமா சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. திக்காய் வந்துருச்சு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா இட்லியில ஊத்தி சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம பருப்பு தேங்காய் எல்லாம் வதக்கி அரைச்சிருக்கிறதுனால நல்ல திக்னஸ் கொடுக்கும். கமகமன் வாசனையா இருக்கு சாம்பார். இதுல 1/2 டீஸ்பூன் பொடித்த வெல்லம் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண கொத்தமல்லிகள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க, நல்ல வாசனையா இருக்கும். நல்ல கமகமன் வாசனையா ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மினி இட்லிங்கிறதுனால சாதாரணமா வேகிற இட்லியை விடவே வேகமா வெந்துடும். இதை வெளியில எடுத்து வச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.